ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனலில் அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, அண்டர் மூவிஸ் பர்சன்ட்டில் வெளிவந்த கூன்வாரிச்சின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போகிறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த பெல் பட்டனை ஆள் வைங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷனை காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு கிராமத்தை தாங்க காட்டுறாங்க. அங்கே பார்த்தோன்னா ஒரு கிழவி உட்காந்து சுருட்டு குடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு. இப்ப இந்த கிழவி என்ன பண்றாங்கன்னா, அந்த கூட்டத்துக்கிட்ட உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும் போது அங்க இருக்கிறவங்க எங்களுக்கு எந்த சத்தமும் கேட்கலையே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த கிழவி என்ன சொல்றதுன்னா, அப்படின்னா அந்த ரம்யா கன்னி பொண்ணே கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாமே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அந்த பொண்ணோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, கீழே உட்காந்துட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணு இல்லைங்க, இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த ரம்யாவுக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக உள்ள அனுப்பிட்டு இந்த ஊர் ஜனெல்லாம் வெளியில உட்காந்துட்டு அவ சத்தம் போடுறலா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது அவங்க கன்னி பொண்ணா இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட் அப்ப அவங்க மேட்டர் பண்ணும்போது பயங்கரமா வலிக்கும் இல்லையா, சோ அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அந்த பொண்ணு கன்னி பொண்ணுன்னு. இப்ப அந்த கிழவி என்ன சொல்லுதுன்னா, அவ கன்னி பொண்ணே கிடையாது, நீ எதுக்கு இப்ப உட்காந்து அழுதுட்டு இருக்க, நீ பொண்ணு ஒழுங்கா வளர்த்திருந்தனா அவ ஒழுங்கா இருந்திருப்பா, உன்னால என்னோட பையனான அந்த மனோஜோட வாழ்க்கை தான் வீணா போச்சு, நாளைக்கு உங்களை என்ன பண்றேன்னு பாரு பஞ்சாயத்துல கூப்பிட்டு வச்சு அப்படின்னு இவ சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க. மறுநாள் ஊர் ஜனங்க எல்லாமே உட்காந்துட்டு இருக்கும் போது அங்க ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பஞ்சாயத்து எதுக்கு கூட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, நான் இருந்தாலும் ஒரு முறை சொல்லியிருக்கேன், நம்ம மனோஜ்க்கு நேத்து தான் கல்யாணம் ஆச்சு, நேத்து அவனுக்கு முதலிரவும் ஆச்சு, ஆனா அந்த முதலிரவுல அந்த பொண்ணு கொஞ்சம் கூட சத்தம் போடவே இல்லை, அவ மட்டும் கன்னி பொண்ணா இருந்தா கண்டிப்பா வலி தாங்க முடியாம அவ கத்திருப்பா, அப்படி கத்திருந்தா கண்டிப்பா அவ ஒரு கன்னி பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம நம்பியிருப்போம், ஆனா அந்த பொண்ணு கத்தவே இல்லை, இப்ப மட்டும் அவன் வீட்டுக்காரு அவ கன்னி பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டானா அவளுக்கு நம்ம சட்டத்திட்டத்தை பத்திலாம் நல்லாவே தெரியும், என்னோட சேர்த்து இன்னும் 2 தலைவர் இருக்காங்க, அவங்க கூட எல்லாம் சேர்ந்து அவ எங்க கூட தாம்பரத்தியத்துல ஈடுபடணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவ ரொம்பவும் கத்த ஆரம்பிக்கிறா. அப்படிலாம் கிடையாது, நான் வெர்ஜன் தான் அப்படின்னு சொல்லி கத்தும் போது இப்ப மனோஜ் கிட்ட கேக்குறாங்க, என்னப்பா மனோஜ் உன்னோட பொண்ணு வெர்ஜனா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அந்த மனோஜ் என்ன சொல்றான்னா, இல்லங்க ஐயா, அவ ஏற்கனவே வேற யாரு கூட இருந்திருக்கா, அவ வெர்ஜினே கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு ஊர் தலைவரை பார்த்துட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறா. அவன் பொய் சொல்றான் தலைவரே, நான் வெர்ஜன் தான் அப்படி சொல்லி அழுவும் போது அந்த ஊர் தலைவர் என்ன சொல்லாருன்னா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்களை எதிர்த்து பேசுவ, ஏன்னா மனோஜ் உன் பொண்டாட்டிட்ட சொல்லி வைக்கலையா எங்களெல்லாம் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு அப்படின்னு இவர் கேட்ட உடனே அந்த மனோஜ் என்ன சொல்லனா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, ஊர் தலைவரை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு தெரியாதா, ஒழுங்கா வாய் மூடிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சத்தம் போட ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த ஊர் தலைவர் என்ன சொல்லாருன்னா, சரி ஓகே, தண்டனை இதுதான், இந்த பொண்ணு வெர்ஜன் இல்லாததால 3 நாள் 3 நைட்டு இந்த ஊர் தலைவர் கூட அவ இருக்கணும், இதுக்கப்புறம் எந்த பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்தை கழிச்சிட்டு இப்ப இந்த சீன் எப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த மனோஜ அந்த ஊர் தலைவர் 3 பேர் என்ன பண்றாங்கன்னா சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த ஊர் தலைவர்ல ஒருத்தவன் என்ன கேக்குறானா மனோஜை பார்த்து, என்ன மனோஜ், நாங்க சொன்ன மாதிரி நல்லபடியா பண்ணிட்ட போல எல்லாமே அப்படி சொன்னதுக்கு அப்புறம், நீங்க சொல்லாம நான் செய்யாம இருப்பேனா தலைவரே, நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாமே பண்ணிட்டேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த ஊர் தலைவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் பணத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, கூடி சீக்கிரத்துல உனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, சரி ஓகே, இன்னைக்கு நைட்டு நீ என்ன பண்றனா உன்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு எங்களுடைய பண்ணைக்கு வந்துரு, அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த மனோஜும் சரிங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் இப்ப அந்த 3 தலைவர்ல ஒருத்தன் என்ன சொல்லனா, தலைவரே நீங்க வேற லெவல், அந்த பொண்ணு பாக்குறதுக்கும் ரொம்ப அழகாவும் செம ஹாட்டாவும் இருக்கா, அவளோட உடம்ப பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறம், கவலைப்படாத, இதெல்லாம் நம்மளுக்காக தானே பண்றோம், இன்னைக்கு அவ பண்ண வீட்டுக்கு வருவாள், அப்ப வச்சு நம்ம வேற லெவல்ல பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது இதுல 3ஆவதா இருக்கிற தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஆனா நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, இந்த மக்கள் எல்லாம் நம்மள நம்பி இருக்காங்க, நம்ம அவங்களெல்லாம் ஏமாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, நாம எங்கப்பா ஏமாத்தணும், அந்த பொண்ணு தப்பு பண்ணா அதுக்கப்புறம் அவளுக்கு நம்ம தண்டனை கொடுத்தோம், பார்த்ததுக்கு நம்ம என்ன அவளை வலுக்கட்டாயமா ஏற்றிட்டு போய் மேட்டர் பண்ண போறோம், அவன் புருஷகாரனே கூட்டு வந்து விடுறான்னு இருக்கான், அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க அவன்கிட்ட என்ன பேசி அவனுக்கு காசு கொடுத்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு அவனும் உடந்தையும் தெரியும், அதனால தான் சொல்றேன், இது மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு இவன் சொல்லும் போது
சொல்லும்போது நீ இதுக்கப்புறம் பேசாத, இந்த ஊர்ல முக்கியமான தலைவன் நான் மட்டும்தான், நான் பேசுறது தான் முடிவு. பார்த்ததுக்கு பஞ்சாயத்திலே நான் திருப்பவும் சொல்லிட்டேன், உனக்கு விருப்பம் இருந்தா வா, இல்லைன்னா ஓரமா ஒதுங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசும்போது அந்த 3வது தலைவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அவர் முழிச்சிட்டு இருக்காரு. ஒன்னும் இல்லைங்க, இவனுங்க ஆசைப்படுற பொண்ணு எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் வெர்ஜின் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் புருஷனுக்கு பணம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்ட உடனே மறுநாள் அந்த பொண்ணை அவனை கூட்டாந்து விடுற மாதிரி பண்ணி அந்த பொண்ணை அனுபவிக்கிறது தான் இந்த தலைவர்களோட வேலை. அதே மாதிரி தான் இந்த பொண்ணையும் ஏற்பாடு பண்ணியிருக்கானுங்க. இப்ப நைட் டைம்ல தாங்க காட்டுறாங்க. அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணாருன்னா அவருடைய வீட்டுல உட்காந்துட்டு ஒரு நீட்டு போனல வச்சு கஞ்சா அடிச்சிட்டு இருப்பாரு. இவர் இப்படியே அடிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வரா. அவ கொஞ்சம் பயபக்தியோட வந்துட்டு அவருக்கு ஒரு வணக்கம் வைக்கும் போது இப்ப அந்த ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் பயப்படுற, நீ பயப்படாத, நீ மட்டும் இந்த 3 நாள் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லா ஒத்துழைச்சனா இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும், உனக்கு என்ன தேவையா இருந்தாலும் எங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அந்த ஊர் தலைவர் சொல்லும் போது அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, தலைவரே நான் உண்மையுமே கன்னி பொண்ணு தான், நான் யாரு கூடயும் இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது, என்னோட வீட்டுக்காருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவர் உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ சொல்றத நான் நம்புறேன், இந்த 3 நாள் மட்டும் எங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவகிட்ட இந்த தலைவர் நெருங்குறாரு. இப்படி நெருங்கும் போது அவ என்ன பண்றானா அழுதுகிட்டு, இல்ல தலைவரே நான் இதே மாதிரி தப்பு பண்ணதே கிடையாது, தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க அப்படி சொல்லும் போது அதுக்கு அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றது நீ கேளு, ஒன்னு நான் வலுக்கட்டாயமா இங்க கூட்டு வரல, உன் கணவனே ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு தான் இங்க விட்டு போயிருக்கா, பார்த்ததுக்கு நாங்க எல்லாமே பேசிதான் உனக்கு தண்டனை கொடுத்துருக்கோம், ஊருடைய கட்டுப்பாட்டை நீ மீறக்கூடாது, ஒழுங்கா எனக்கு கஷ்டம் கொடுக்காம நீயே வா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் முரண்டு பிடிக்க ஆரம்பிக்கிறா. முரண்டு பிடிச்சிட்டே இருக்கும்போது இவர் என்ன பண்றாருன்னா உடனே அவளை கட்டி பிடிச்சி அந்த கட்டில உட்கார வச்சு தடவிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. வேணாம் தலைவரே அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு இவர் என்ன பண்றாருன்னா அவளோட துணியெல்லாம் கழட்ட ஆரம்பிக்கிறாரு. கழட்ட ஆரம்பிச்சுட்டு பொறுமையா அவளை தடவி ஃபோர் பிளே பண்ணிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு கட்டத்துல செம மூடாயிடுதுங்க. அப்புறம் என்ன அவளை வச்சு வேலை செய்யற சீன்ஸ் எல்லாம் இங்க வெறித்தனமா காட்டியிருப்பாங்க. உடம்புல ஒரு துணி இருக்காது, எல்லாத்தையும் எடுத்துட்டு செம்மையாவே இந்த தலைவர் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப அவ வெர்ஜன் தானே, ஒரே முறை தானே அவன் வீட்டுக்கார கூட பண்ணியிருக்கா, இப்ப இவரு கூட பண்ணும்போது அவளுக்கு செம்மையாவே வலிக்க ஆரம்பிக்கும். தலைவர் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லும் போது எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு வலிக்குதுன்னு, நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படி சொல்லும் போது என்னால இந்த வலியை பொறுக்க முடியல, ஆனா இருந்தாலும் ரொம்ப நல்லாவும் இருக்கு அப்படின்னு இவ சொல்றா. அதுக்கப்புறம் இந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வலியோட செஞ்சாதான் இன்னும் கொஞ்சம் சுகமா இருக்கும், நீ இந்த வலியை பொறுத்துட்டு இந்த சுகத்தை மட்டும் அனுபவி அப்படி சொல்லிட்டு அவளை மடியில உட்கார வச்சு செம்மையாவே பண்ணுவாருங்க. இந்த சீன்ஸை பார்த்தோன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். அந்த அளவுக்கு இந்த தலைவர் அவளை வச்சு வேற லெவல்ல மேட்ரு பண்ணுவாரு. இவங்களை வேர்வை வழிய ரொம்ப ஹாட்டாவும் சூடாவும் மேட்ரு பண்ணிட்டே இருக்கும் போது இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இதோட வீடியோட லிங்க் வேணும்னா நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுத்துருக்காங்க. பேட் ஸ்டோரின்னு டைப் பண்ணா நம்ம டெலகிராம் சேனல் ஓப்பன் ஆகும், அதில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு இதனுடைய அடுத்த எபிசோடு போடுறேன். நீங்க இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டனை ஆள வைங்க. முக்கியமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. கூடிய சீக்கிரத்தில் இதனோட அடுத்த வீடியோ போட்டுறேன். இத்துடன் விருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ guys.